வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணுறப்ப சொல்கிறேன். நான் அப்படியே ஒன் பை ஒன்னாக. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 20 சின்ன வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப கோல்டன் ஃப்ரைலாம் தேவையில்லை. இப்போ நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது வந்து காரம்லாம் கொடுக்காது, கொஞ்சம் கலருக்காக தான் நான் இந்த இப்போவே எண்ணெயிலே நம்ம ஆட் பண்ணோம்னா நல்லா அப்படியே குழம்பு லாஸ்ட்டாக அப்படியே மேலே மிதந்து இருக்கும் ரெட் கலரில். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரே ஒரு டொமேட்டோ வந்து கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா வதங்கி வர்றதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அது நல்லா வதங்கி நல்லா மசிகிற அளவுக்கு இருக்கட்டும். இப்போ ஒரு 6 க்ரீன் சில்லியை வந்து கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி வச்சு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் காட்டுற கரண்டியில் 2 கரண்டி வந்து வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயிலே போட்டு வதக்கினோம்னா நல்லா குழம்பு கொதித்து வர்றப்போ ஆயில் நல்லா மிதந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும். அதனால தான் நம்ம எண்ணெயிலேயே போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் வந்து கரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி கொஞ்சம் கிளறி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே நல்லா தெரியும் ஆயில் நல்லா வெளியில் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைங்கிறதுனால குழம்பு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவைங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போவே குழம்புக்கான சால்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காரமும் சால்ட்டும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நம்ம மீன் போடுறப்ப அந்த புளிப்பு காரம் உப்பு எல்லாமே அந்த மீனில் நல்லா ஊறி நல்லா அந்த மீன் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து சீலா மீன் எடுத்திருக்கேன். சென்னையிலே சீலான்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் வந்து ஊலி மீன் சொல்லுவாங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். மெதுவாக போட்டுக்கலாம். இந்த டயத்தில் மீனை போட்டு கரண்டி வச்சுலாம் கிளறாதீங்க. ஏன்னா இந்த மீன் கூட இருந்துடும். இந்த சின்ன சின்ன மீனாக இருந்தால் உடஞ்சிரும். அதனால கரண்டி போடாதீங்க. ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் தான் மீன் போட்டதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் தான் அதிகம்தான். ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.